رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் இரு உலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அல்வரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, என் உடன் பிறந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்களுடைய துணைமார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபஹீமுக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து பகலிலே நோன்பு நோற்று லுஹர் முதல் பகல் முழுக்க பல்வேறு இபாதத்துகள், தொழுகை, திலாவத்து, திக்ர் மஜ்லிஸ், தௌபா மஜ்லிஸ் உள்ளிட்ட பல்வேறு இபாதத்துகளிலும் ஈடுபட்டு இரவிலே அவருடைய தராவிகை தொழுகையும் நிறைவேற்றி பிறகு சங்கக்குரிய உஸ்தாமார்களுடைய பல்வேறு தலைப்புகளின் கீழ் அற்புதமான பயான்களையும் சொல்லி கேட்டு அதற்கு பிறகு நடுநிசி இரவுல இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை பேசுகின்ற கேட்குகின்ற ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு ரமதானையும் இபாதத்திலும் இர்ஃபானிலும் கலிக்குகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, ஒரு அற்புதமான மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்குகின்றோம். 27 லைலத்துல் கத்ரை நம்மளோடு கழிப்பதற்காக வேண்டி என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களுடைய துணைமார்கள், பிள்ளைங்க ஒரு நீண்ட ஒரு 700-800 கிலோமீட்டர்ல இருந்து பிரயாணம் செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஒரு நற்காரியத்துக்காக வேண்டி வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பிரயாணம் செய்கிறதா இருந்தாலும் எவ்வளோ சிரமமான நேரம். அது நோன்பு வச்சுக்கிட்டு லைலத்துல் கத்ரை அம்மாவுடைய இடத்துல சங்கக்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களோடு உஸ்தாதுமார்களோடு கழிக்கணுண்டு பெண்கள் தங்களுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கணவன்மார்களோடு மனைவிமார்களோடு வர்றது என்பது நீங்கள் நம்ம குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு அதனுடைய கஷ்டம், சிரமம் புரியும். அவங்களுக்கு நோம்பில் எவ்வளவு வேலைகள் இருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உள்ளிட்டது. ஒரு நேரம் தன்னுடைய கணவரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. வெளியே போனால் கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. வீட்டில் கணவர் இருப்பாங்களே, அவங்களுக்கு உண்டான உணவுகள் உள்ளிட்ட வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணுமே. ஆனால் அந்த இபாதத்தை பெறுவதற்காக வேண்டியும் லைலத்துல் கத்ர் நம்மோடு கழிப்பதற்காக வேண்டியும் அவங்க தங்களுடைய கணவன்மார்களுக்கு சில உணவான சில வசதிகளை ஏற்பாடு செய்து விட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு 3 நாள் பிரயாணமாக சென்னை மகாபலிபுரம் வந்திருக்கிறாங்க. வேறு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த பிஸ்னஸும் கிடையாது, எந்த சுற்றுலாத்தலம் பார்க்குறதுக்காகவும் அவங்க வரலை, அல்லது வேறு எந்த நோக்கம் சேலை சட்டை எடுக்கிறதுக்காக வேண்டியும் வரலை. முழுக்க 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 இபாதத்து, இர்ஃபான்,
என்ற இந்த சிந்தனையை தாண்டி வேறு எந்த நோக்கமும் துளி அளவு இல்லை. இன்னைக்கு காலையில் செங்கல்பட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க ட்ரெயினில் இறங்குனாங்க, பாசு சாபை ரிசீவ் பண்ணாங்க. திரும்ப லைலத்துல் கத்ர் முடிஞ்சு ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் குருவாயூரில் பகலில் குருவாயூர் பிரயாணம் எப்படி இருக்கும் அவங்க செய்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு தயாராக வந்திருக்கிறாங்க. நோம்பில் பிரயாணம் செய்கிறது எவ்வளோ சிரமம், அது குடும்பம் குழந்தை குட்டிகளோடு பிரயாணம் செய்கிறது எவ்வளோ சிரமம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய கிருபையில் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப துவாவாகவும் இருக்குது. இப்படி முடியுமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக சங்கிக்குரிய உஸ்தாத்மார்களுடைய துவாவும் பட்டவகுப்பு ஆலிம்களுடைய துவாவும் அதோடு சேர்த்து மேலாம்பரமாக எங்கள் அருமை தாயார் அன்பு தாயார் அவர்களுடைய பெரிய தவஜு மேலான துவாவும் அவங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த அருளை அள்ளி செல்றதுக்காக வந்தாங்களோ அந்த அருளை நிச்சயமாக அவங்க வாங்கிட்டு தான் என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் திரும்ப சலாமத்தா தங்களுடைய ஊர்களுக்கு அவங்க போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபுல்லாக பிரயாண கலைப்பு, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லுத்ஃபுல்லா மௌலானுடைய முழு பேச்சை வந்து நான் கேட்கல, கொஞ்சம் அப்படி வேலையாக இருந்து சரியாக கவனிக்கல. முதல்ல ஆரம்பத்தை பேசும்போது நான் கவனித்தேன், ரெண்டாவது முடிக்கும் போது தான் நான் கவனித்தேன். வெளியே போய் அபுதாபி விசாட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்து அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா குடும்பத்தில் யாருமே இல்லை. அக்கா மக மட்டும் இருக்கிறாங்க, தங்கச்சி மருமக மட்டும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. பிள்ளை தூங்குதுண்டு முடிச்சா அழுதுருவாருண்டு. மற்ற ஹோல் ஃபேமிலி என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே பயானுக்கு வந்துட்டாங்க. மௌலானுடைய பேச்சு நான் நினைக்கிறேன் தசுர்ரு நாதிரீன்ன்ற மாதிரி தசுர்ரு அசாமியின் கேட்குற அவ்வளோ பெரிய கொண்டு வந்து இழுத்து உட்கார வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சேன். அங்கே அபுதாபி விசாரிலாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். எல்லாரும் இருப்பாங்க போல, தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம சத்தம் காட்டாமல் ட்ரெஸ் மாற்றிட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்படியே அப்படியே பூனை கால் மாதிரி வச்சு போயிடலான்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை வீட்டில். இந்த மௌலானுடைய பேச்சு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வைபான பேச்சா அது அமைஞ்சிருந்துச்சு. பல நேரங்களில் மௌலானுடைய பேசுவாங்க, இன்னைக்கு ரொம்ப டாப்பாக இருந்த மாதிரி தூரத்துலையும் அப்படி கண்ணீர் அதை வந்து அந்த செய்திகள் வந்து அப்படி ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் பெரியண்ணை மட்டும்தான் மஜ்லிஸுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் தூங்குற மாதிரி தெரியுதே. அவங்க கேட்டாங்க எப்போ எத்தனை மணிக்கு மஜ்லிஸ்பான்னு கேட்டாங்க. எப்படியும் ஆரம்பிக்க 12:45 1 மணி ஆயிரும்னு. என்னென்ன செய்ய போறீங்க, வர போறீங்களா? நான் மட்டும் வரப்போறேன்ப்பா, நான் தான் வருவேன்ப்பா அப்படின்னாங்க. நான் பார்த்தா எல்லா பிரதர்ஸும் இருக்கிறாங்க, எல்லா சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, அவங்களுடைய துணைமார்களும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை உஸ்தாத்மார்களோடு இந்த இரவு கழிக்கிறது என்பது நானும் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் உங்களை மாதிரியே. ஏன்னா இறை பாதையில் தங்களை அழிச்சுக்கிட்ட ஒரு கூட்டம் இவங்க. மாணவர்களை மாணவிகளை இந்த காலத்தில் உருவாக்குறது என்பது வந்து அது எந்த அளவுக்கு ஈஸின்னு தெரியல, ரொம்ப கஷ்டமான ஒரு பணி அது. ஏன்னா பேரண்ட்ஸை திருப்திப்படுத்த முடியாது, சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்த முடியாது. இயக்கங்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் இருக்குது. ஒரு சின்னதுன்னாலும் தட்டுன்னு ஆவுன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்காம முழுக்க முத்தவக்கீலா ரப்ப மீது தவக்குள் வச்சு ஒரு கூட்டம் பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படின்னா ஏன்னா தானே இல்லை, அவங்க வந்து ஃபோன் பேசக்கூடாதுன்னு ஒவ்வொரு செயலையும் பார்த்து அவங்கள வந்து கண்காணித்து அவங்கள ஷேப் பண்ணுறதுன்றது இப்போ ரொம்ப சிரமமான காலம். ஸ்கூல்களில் வாத்தியார்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. காலேஜுகளில் யூனிவர்சிட்டியில் கூட என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம். கத்தி குத்துகளே பல்வேறு வாத்தியார்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. செருப்படி டீச்சர்கள் வாங்கக்கூடிய ஒரு காலம். ஃபோனை பிடுங்குனாங்க என்பதற்காக வேண்டி வேறொரு மாநிலத்தில் அந்த மாணவியால் செருப்படி வாங்கப்பட்டாங்க அந்த தலைமை ஆசிரியை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தன்னை அழிச்சுக்கிட்டு இறை பாதையில் ஒழுக்கமுள்ள மாணவ மாணவிகளை இளைய சமுதாயத்தை வந்து உருவாக்கி அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் எந்த பணபலமும் இல்லாமல் படைபலமும் இல்லாமல் பிரதிபலனையும் எதிர்பார்க்காம 10 வருஷம் 15 வருஷமா வந்து அந்த ஒரு ஹிதுமத்தில் இருக்கிற இந்த கூட்டம் என்பது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான பெரும் வாழ்வை வந்து அல்லாஹ் இவர்களுக்கு வச்சிருக்கிறான். நான் 2-3 நாளைக்கு முன்னால கூட இஜ்திமால நான் சொன்னேன். நீங்க இதே மாதிரி ஒரு இஜ்திமாவை இன்ஷா அல்லாஹ் சில காலங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல 25க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த இஜ்திமா நடக்கும். எப்படி லுஹுர்ல ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும், அடுத்த நாள் லுஹுர் வரைக்கும் கண்டினியூவா நம்ம இபாதத் செய்யறோமோ, இப்படியான ஒரு காட்சிகள் தமிழகத்துல இவங்க ஷேகுமார்களா இருந்து எல்லா இபாதத்திலும் முதல் நபரா அவங்க அந்த இபாதத்துல இருந்து அவங்க பிள்ளைங்க கூடவே இருந்து என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்களுக்கான சகரு, இஃப்தாரு, அதற்குண்டான முன் உணவுகள் உள்ளிட்ட தண்ணி போன்ற எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சு என்ன செய்வாங்க, இவங்க அந்த இஜ்திமாக்களை நடத்துவாங்க என்று சில நாட்களுக்கு முன்னே நம்ம என்ன செஞ்சோம் பேசணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க பாருங்க. இது ஒரு 25 இடங்கள்ல நடந்தா எப்படி இருக்கும் இந்த காட்சி? அல்லாஹு அக்பர். மாணவர்கள் மாணவிகள் அந்தந்த காலகட்டத்தை பட்டவகுப்புல இருப்பாங்க. அவங்க அதுல பங்கெடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்ய, அவங்க ஹயாத் முழுக்க அதை விட்டு என்ன செய்ய முடியாது, விடைபெறவே முடியாது. அடுத்த டீம் அடுத்த டீம் அடுத்த டீம், ஒவ்வொரு டீமும் ரசிச்சு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரசிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, ரசிக்காத பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா அவங்கள கண்டும் காணாம அவங்களுடைய சங்கடத்தை வந்து பார்த்து பார்க்காத மாதிரி இருந்து அவங்கள உருவாக்கி தொலை வச்சு நோவு பிடிக்க வச்சு தாலீமை கொடுத்து இல்மை கொடுத்து இர்ஃபானை கொடுத்து 27க்கு பிறகு அவங்கள சலாமத்தா வீட்டுக்கு அனுப்புற அந்த காட்சி. வீடுகளில் பிள்ளைங்களுடைய உயிர்களை கூட இந்த இஜ்திமா வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையான வார்த்தை இல்லை. நோன்பு காலங்களில் மட்டும் எத்தனை இடங்கள்ல நம்முடைய இளைய வாலிபர்களுடைய உயிர்கள் பறி போகுது தெரியுமா? பைக் ரேஸ் போன்ற ஆபத்தான பல விளையாட்டுகள்ல நம்ம பிள்ளைங்க ஈடுபட்டு, ஏன்னா இப்பதான் ஒன்னா இருக்கிற நேரம், பேரண்ட்ஸ் கண்டுக்காத நேரம், தொலை போறோமா, நான் நண்பர்களோடு இருக்கிறோமா, சகருக்கு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இவங்க பேரண்ட்ஸ் பள்ளிக்கு போயிடுறாங்க, ஆணும் பெண்ணும் தொலை போயிடுறாங்க, பையன் எங்க போயிருக்கா என்ன செய்யறாங்க மற்ற நேரம் கண்காணிப்பாங்க, இவங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பிள்ளைங்க நல்ல மாதிரி நண்பர்களோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க பைக் ரேஸ்ல ஈடுபடுறதுல இருந்து பல்வேறு குற்றச்செயல்கள்ல மாற்ற வரைக்கும் என்ன செஞ்சிருது அந்த சூழல் இருக்கு. அதே இளைஞர்கள் தான் நீங்க. ஆனா பிடிச்சு வச்சு ஒரு 26 நாள் உங்களோட உஸ்தாதுமார்களும் இருந்து அந்த தர்பியத்தை தஸ்கியத்தை செஞ்சு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாத்து உங்களுக்கான உணவுகள் என்ன, உங்களுக்கான வசதிகள் என்ன, உங்களுக்கான கழிப்பிடங்கள் என்ன பார்த்து 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 பெற்றோர்கள் கூட அவ்வளவு அழகா செய்ய முடியாது. அந்த மாதிரி பார்த்து 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 செய்யற ஒரு அமைப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்ப இந்த அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய இந்த இஜ்திமா நடக்கிற மாதிரியே இவங்க எல்லாருமே ஷேகமார்களா இருந்து என்ன செய்வாங்க, ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை வச்சு என்ன செய்யும், அதுல நிறைய பொதுமக்களும் கூட கலந்துக்குருவாங்க இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல. அவ்வளவு பெரிய இஜ்திமா நடக்கிறதுடைய முன்னோட்டங்கள் தான் இந்த 5-6 வருஷத்தினுடைய அத்தாயி ரமதான் இஜ்திமா சங்கக்குரிய பட்டவகுப்பு ஆலிம்கள். நாளைக்கு உங்க பிள்ளைங்கள்லாம் கூட என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இந்த இஜ்திமால வந்து இன்ஷா அல்லாஹ் கலந்துக்குருவாங்க. அதை அனுபவிக்க முடியுது, அறிய முடிகிறது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்க முடியுது. இந்த 26 நாளும் நம்ம எப்படி அனுபவிச்சோம், லஹோர் தொழுகையில் உட்கார்றதுல இருந்து குரான் திலாவத்து, திக்ரு மஜ்லிஸு, அதுக்கு அடுத்து தௌபா மஜ்லிஸு, அது இஃப்தார் வரைக்கும் இஃப்தாரை பாதுகாக்கிற அந்த நேரம் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த அமைப்பை தவிர வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. பள்ளிவாசலுக்குள்ளேயே இருந்தாலும் கட்டா முட்டா சவுண்டு மத்தியில வந்து அந்த இஃப்தார் நேரத்துல மணிக்கணக்கில் உட்காந்து அழுது துவா கேட்கிற அமைப்புலாம் இல்லை. யாசிர் உஸ்தாத்லாம் வந்து பழைய தௌபா மஜ்லிஸை வந்து அவங்க போட்டு பார்க்கல, லைவ்ல பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிசாம் உஸ்தாத் நடத்தினதோ, கே அப்துல் ரஹ்மான் நடத்தின தௌபா மஜ்லிஸோ, ஐயப்பட்ட அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் நடத்தின தௌபா மஜ்லிஸ்ன்னு ஒவ்வொரு நாளும் நடத்தின அந்த தௌபா மஜ்லிஸினுடைய அந்த வீரியம் வந்து அப்படியே கட்டி போட்டுச்சு, அளவு வச்சுச்சு. கிட்டத்தட்ட 5:40க்கு ஆரம்பிக்கிற தௌபா மஜ்லிஸ் 6:20 25 வரைக்கும் அந்த கொண்டு போன ஒவ்வொரு நாளும் கொண்டு போன விதம், இன்னைக்கு யாருன்னு அப்படி எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ஒரு அனீஸ் உஸ்தா நடத்தினதா இருக்கட்டும், வைபாஸ் உஸ்தா நடத்தினதா இருக்கட்டும், அல்லாஹு அக்பர். எங்க இந்த மாதிரி ஒரு தௌபா மஜ்லிஸை நோன்பு திறக்கிற நேரத்துல எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படியா? ஏன் லுத்துஃபுல்லா எங்கேயா பார்க்க முடியுமா? ஏன்னா பள்ளிவாசலா இருந்தாலும் நம்ம முன்னாலே ஓடணும், ஓடுனா தான் கஞ்சி ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பாதி வடையாவது கிடைக்கும். ஆனா இங்க அளவு வச்சு தௌபா வந்து ஈடுபட்டு அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட் செகண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் நிரப்பமான ஒரு இஃப்தாருடைய காட்சிகள், என்ன அழகான ஒரு கட்டமைப்பு. அல்லாஹு அக்பர்.
இது சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இதே மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். தமிழகம் முழுக்க இது நடக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில். இது நம்மள மாதிரி மற்றவங்க காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் வரட்டு, சந்தோஷமான காட்சிகள் தானே. அதைத்தானே நடக்கணும்னு நம்ம எல்லாருமே என்ன செய்கின்றோம், ஆசைப்படுறோம். என்னம்மா நீ பாருங்க, முழுக்க முழுக்க முத்தோக்கினால ஒரு மஜ்லிஸ் அவளியா. இந்த இடத்துல உட்காந்து யார் வந்து நம்மளை வந்து பார்க்க போறா? என்னம்மா, முழுக்க முழுக்க ரப்ப எதிர்பார்க்கறதை தவிர வேற எந்த வாய்ப்புகளுமே கிடையாது. வலது இடது முன்னால பின்னால ஜிஹாது சித்தா 6 திசைகளா இருக்கட்டும். நீங்க ரப்ப தவிர வேற யாரை நீங்க பார்க்க முடியும்? இப்படி பாருங்க அங்க யாரு, இப்படி பாருங்க அங்க யாரு, இப்படி பாருங்க இங்க யாரு, இப்படி பாருங்க அங்க யாரு. அதுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உட்கார வச்சு எப்படி தன்னுடைய ஜிக்ர் ஃபிக்ரை வந்து அல்லாஹ் கொண்டு வந்தான் பாருங்க. அல்லாஹு அக்பர். இளைஞர்களான ஒரு கூட்டம் உட்கார்ந்து அந்த 26 நாள் நடத்தினது. என்னம்மா, எந்த கோடீஸ்வரர் இங்க வந்துட முடியும்? நம்மளே கூப்பிட்டாலும் வந்துட முடியுமா? என்ன வழியா சொல்றீங்க? ஆனா என்ன பிரம்மாண்டமா நடந்துச்சு, என்ன அழகா நடந்துச்சு. லவ் தவக்கல்தும் ஹக்க தவக்குலிகின்ற அந்த ஒரு காட்சி வந்து அதை அனுபவிக்க முடிச்சு. அதனால இங்கேயே சாத்தியம் வரும் பொழுது பின்னால் இவங்க எல்லாரும் நடத்துறதுக்கெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மிக பிரம்மாண்டமா நடக்கும் அல்ஹம்துலில்லாஹ். செய்யக்கூடிய அது பெரிய ஆனந்தம், சந்தோஷம், திருப்தி. அக்ரம் உஸ்தாத் அதை ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகமே வருது. ஏன்னா தங்கியிருந்த இடத்துல குளிக்கிற வசதி கிடையாது, குளிக்கிற வசதியும் கிடையாது, துவைக்கிற வசதியும் கிடையாது. பக்கெட்ல துணி அண்டிக்கிட்டு சோப்பு எடுத்து போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், முதல்ல அந்த இருந்த இடத்துல இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் முதல்ல நடந்து வரணும். பீச்சுக்கு கண்ணகி சிலையிலிருந்து 19 பிடிச்சு என்ன செய்யணும், அது கோவலம். அது வர்ற பஸ் பாதி பஸ்ஸுக்கு மேல எல்லாமே கட் சர்வீஸா தான் வரும். ஒன்று திருவான்மையூர் அடையாறு தான் போவான். அங்கிருந்து கோவலம் போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. திரும்ப கோவலத்திலேருந்து அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வாலியை தூக்கிக்கிட்டு ஷேராட்டால வந்து அடிச்சு நடிச்சு நெளிஞ்சி புளிஞ்சி உட்கார்ந்து திரும்ப மதரசாவுக்கு வந்து துவைக்கிறதுக்காக வேண்டிய வந்து துவைச்சி காயப்பட்டு திரும்ப மடிச்சு அதே மாதிரி மீண்டும் ஒரு ஜிஹாதான பிரயாணம் செஞ்சு வர்றதுன்றதுலாம் நல்ல உணவு கூட கிடையாது. அவங்க சொன்னாங்கல்ல, அது ரொம்ப சரியான காட்சி அது. அதாவது சஹரு நல்ல தண்ணி குடிச்சிருவாங்க பள்ளிவாசல்ல, வந்து தொழுதுட்டு படுத்துடுறாங்க, அசந்து தூங்குற நேரம். ஆனா யூரின் போறதுக்கு அங்க வசதி கிடையாது. திரும்ப ஜிப்பாவை மாட்டிக்கிட்டு கீழே வந்து 3வது கீழே வந்து செருப்பை மாட்டிக்கிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு அவ்வளோ தூரம் பள்ளிவாசலை நோக்கி போய் அங்கே போய் வந்து சிறுநீரை கழிச்சிட்டு திரும்ப அது ரோடு கிராசிங், பயங்கர ரஷ்ஷான ரோடு வேற. அதுல அரை தூக்கத்துல போய் என்ன செய்யணும், தேவையை நிறைவேற்றிட்டு அரை தூக்கத்தோட வந்து திரும்ப வந்து 3வது மாடி ஏறி, அதுவும் கரெக்டா சூரியனை வந்து தலைக்கு மேல கொண்டு வந்து நிறுத்தப்படுன்ற மாதிரி அந்த ஷீட் அப்படிதான் இருக்கும், சிமெண்ட் ஷீட்டு. என்ன வழியா இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு ரமதான் இஜ்திமாவை அட்டன் பண்ண கூட்டன்றத ரொம்ப தத்ரூபமா அக்ரம் மௌலானா என்ன செஞ்சாங்க. எந்த பிளானும் கிடையாது. நான் வரும்போது ஏத்தாம அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. என்ன மௌலானா அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, அதனால மேடையில் வரலன்னாங்க. பாஷி உஸ்தாது யாரோ வந்து அவளை சைஃப் உஸ்தாது மேலே கூட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதோட நான் வந்து வாங்க அக்கறம் மேலே வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தது. எல்லாமே வந்து திட்டமிட்ட எந்த பிளானுமே கிடையாது. செய்யக்கூடிய லுத்ஃபுல்லா உஸ்தாத் பேசின அதே சாயில் அடுத்து யாசிர் உஸ்தாத் ஆரம்பிக்கவும், யாசிர் உஸ்தாத் பேசின அந்த வேகம் வந்து சித்திக் ஹம்சாவுடைய கிராத்தும் டைம் எக்ஸ்டென்ஷனும் அக்ரம் உஸ்தாதுடைய அந்த பேச்சும், இந்த நடந்த எந்த சம்பவமே ஒரு ஆளுக்கு தெரியாது. அவர் தூங்கிட்டு இருந்தார் ஹசன் உஸ்தாத். நல்ல ஃபுல் டைம் பகல் ஃபுல்லா ஒர்க்கு, அசந்து ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருந்தார். அவரை வந்து நான் வந்து அபுதார் உஸ்தாட்ட பேசிட்டு அப்துல் ரஹ்மானை வந்து நீங்க வேணா போய் படுத்துக்கங்க, பகல் ஃபுல்லா வேலை செஞ்சீங்க. ஹசன் உஸ்தாத் வந்து இன்னைக்கு 2 நாள் தான் வந்து இஜ்திமா இருக்குது, டயர்டாகவே இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் நீங்க தூங்குறதுக்கு அனுமதி, ஆனா ஹசனை வந்து எப்படியாவது நீங்க எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். வந்துட்டு இங்க வந்த பிறகு அப்படியே பாக்குற வந்து ஹசன் வந்த மாதிரி திரும்ப நான் போன் அடிச்சேன் கீழே நின்று. அப்பவும் அரை தூக்கத்துல எஞ்சி ஹசன் அடிச்சிடாரு, தூக்கத்துல பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி பேசினாரு. இல்ல ஹசன், என்ன டயர்டா இருந்தாலும் நீங்க வந்தே ஆகணும் மஜ்லிஸ்,
இன்னைக்கு 2 நாள் தான் இருக்கு, நீங்க கட்டாயம் இருக்க வேண்டிய மஜ்லிஸ்ன்னு அது பேர் கூட்டு வந்தது. இந்த மாகபல் வந்து எதுவுமே அவருக்கு தெரியாது. லுத்ஃபுல்லா சார் பேசின மேட்ரு, அதுல ஏற்பட்ட அந்த வெள்ளை பிரளயம், அடுத்தடுத்து நடந்த சம்பவம் எதுவுமே அவருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம அவர் ஒரு ஹாட் டாபிக் செஞ்சுட்டாரு, என்ன பேசிட்டு செஞ்சிருக்காரு, போயிருக்காரு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். இன்னும் சரியா நமக்கு ஒரு 25 நிமிஷம் இருக்கு, முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபைசல் அப்சர் போயிட்டாங்களா? அப்சர் அங்கே இருக்காங்களோ? இன்னைக்கு மந்தி அப்சர் வந்துட்டாங்களா? சார் மந்தியா நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குதா? அகரம் முஸ்தாது, ஃபஹீம் முஸ்தாதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காமா? எங்கே வந்திருக்காங்களா? அப்படியா? அப்போ நீங்கள் கிளம்புங்க, சரியா இருக்குமா? தான் இருக்கு. ஃபைசல் அப்சர் அகரம் முஸ்தாதை கொடுத்து விட்ருங்கம்மா. ஃபஹீம் முஸ்தாத் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கு, இப்போ தான் வந்து இறங்கியிருக்காங்க. போங்க, வழியே போங்க. சங்கக்குரிய அருமையப்பட்ட வகுப்பு ஆலிம்களை, அப்போ நம்ம வந்து அல்லாவுடைய இபாதத் சம்பந்தமா, இர்ஃபான் சம்பந்தமா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இஹ்சானுடைய பாடத்தை வந்து நம்ம தாலீம்ல படிச்சிருக்கிறோம். இஹ்சானுடைய அந்த ஹக்கீக்கத்தை வந்து எப்படி நம்ம ஷுஹூது செய்யறது, என்னமா இஹ்சானுடைய ஹக்கீக்கத்துல அல்லாவை நம்ம எப்படி ஷுஹூது பண்றது? அப்போ அல்லாவை ஷுஹூது பண்ணுவது என்பதாகிறது. என்ன இஹ்சானுடைய பாடம் என்ன? அந்த தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு இல்லையா, அத்தகைய பாடமாச்சு இல்லையா? அல்லாவை நீங்கள் பார்த்து வணங்க வேண்டும். பார்க்க முடியவில்லை என்றால் அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். இந்த இஹ்சானுடைய பாடத்தினுடைய இந்த ஷுஹூத் எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்னமா பார்க்கிற கேட்கிற அத்தனை பொருள்களிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதுல ஹாதிரா இருக்கிறான் என்ற விளக்கத்தை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும். என்னமா அத்தனை விஷயத்திலுமே வந்து அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஹாதிராக இருக்குகின்றான். நீங்க துன்யால முழுமையா நீங்க ஈடுபட்டாலும் சரி இந்த ஹால் இருக்க வேண்டும். அல்லது வந்து முழு நேரம் துன்யாவுடைய இன்பங்கள், அதை சார்ந்த நல்லது கெட்டது ஃபங்க்ஷனு அதில் இருந்தாலும் இந்த ஹால் இருக்க வேண்டும். என்னம்மா எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கணும்? கான ஹாதிரன் மஅல்லாஹி தஆலா முஷாஹிதன் லிதஜல்லியத்திஹி, என்ன ஃபி குல்லி ஷை, அத்தனையிலும் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்குகிறது என்று ஷுஹூது செய்வதாகிறது. இது ஹக்கீகத்தை இஹ்சானுடைய ஷுஹூதாக என்ன செய்கிறது? இது இருக்குகிறது. அப்போ அந்த காட்சிகள் இருக்கு பாருங்க, ஃபல் அஷியா, அஷியாவில் எல்லாமே வந்து மனிதன் வந்துருது, ஜின் வந்துருது, வந்து ஹைவான் வந்துருது, அதே மாதிரி வந்து பறவையினம் வந்து ஊர்வன பரப்பன, கடல் நீர் நிலம், என்னமா சூரியன் சந்திரன் எல்லாமே அஷியா தானே. ஃபல் அஷியா, இந்த அத்தனை நீங்க பூமின்னு எடுத்துக்கங்க, வானம்னு எடுத்துக்கங்க, அதுல இருக்கிற கோள்கள் எடுத்துக்கங்க, அல்லது மலக்குகள் எடுத்துக்கங்க, இப்படி என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து அஷியாக்கள். இந்த அஷியாக்கள் அத்தனையுமே என்னன்னு சொன்னா சுவரு தஜல்லியாத்தி ரஹ்மானியா, ரஹ்மானுடைய தஜல்லியாத்துகளுடைய சூரத்துகள் தான் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னமா நீ பார்த்தது வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், அதில் இருக்கிற பல்வேறு கோள்களாக இருக்கட்டும், அல்லது பல ஆழங்களாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும், பல கிரகங்கள் இருக்கட்டும், என்னமா அப்படியே மேல என்னென்ன இருக்கு அதை பத்திலாம் அப்படியே என்ன செய்ய யோசிங்க. அல்லது முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், அதுல இருக்கிற பைத்துல் மாமூரா இருக்கட்டும், பைத்துல் அதீகா இருக்கட்டும், அதுல இருக்கிற அர்ஷா இருக்கட்டும், குருஷா இருக்கட்டும், என்னமா என்னென்னலாம் இருக்குது அது மேல, அதே மாதிரி கீழே, அதே மாதிரி பர்சக்ல, என்னமா ஒரு பெரிய உலகமே வந்து பூமிக்கு கீழே இருக்குதா இல்லையா? அப்படியா என்ன சொல்றீங்க? மறைந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு கோடிக்கணக்கான பேர் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி அஃபல் அஷியா, மொத்த அஷியாக்களும் சுவரு தஜல்லியாத்தி ரஹ்மானியா அல இஹ்திலாஃபில் அஜ்னாஸ், பல ஜின்ஸுகளாக பல வகைகளாக ரஹ்மானுடைய தஜல்லியாத்துகளுடைய சூரத்துகள் தான் இவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நாயிம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, மல் இஹ்சான் கேட்டாங்க, ஜிப்ரீல் ஸலாம் கேட்டாங்க. அது என்ன விளக்கம் சொன்னாங்க? அந்த அஅ்புதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்களா இல்லையா? என்னம்மா அப்போ இங்க எப்படின்னு சொன்னா அந்த மகாமுல் இஹ்சான்,
நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, சாஹிபு மகாமல் இஹ்சான், அந்த இஹ்சான் உடையவர், சாஹிபு மகாமல் இஹ்சான், இஹ்சான் உடையவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய எல்லா இபாதத்துகளிலும் அவர் அல்லாஹ்வை சுகூது செய்ய வேண்டும். அவர் நின்னாலும் உட்கார்ந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் விற்றாலும் வாங்கினாலும் சிரித்தாலும் அழுதாலும், இதை தாண்டி வேற என்ன நிலைகள் ஒரு மனுஷனுக்கு உண்டு இல்லையா? அத்தனை நிலைகளிலும் அல்லாஹ்வை சுகூது செஞ்சே ஆக வேண்டும். யாருக்கு? சாஹிபு மகாமுல் இஹ்சான். முதற்கு இஹ்சானுடைய பாடமே இல்லை, இஹ்சானுடைய விளக்கமே இல்லை, அவர்கிட்ட போய் இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம தொடர்ந்து தாலீமில் என்ன செஞ்சிருக்கோம், அந்த பாடங்கள் நம்ம உள்வாங்கி இருக்கிறோம், இஹ்சானை பத்தி விளங்கியிருக்கோம். நம்ம கல்வி அப்படியே மெழுகு மாதிரி உருகி அல்லாஹ்வை பத்தி நம்ம விளங்கி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அத்தனை பேரும். என்னமா அந்த உருகப்பட்ட இந்த மெழுகு வச்சு என்ன செய்யலாம்? பொம்மையா செய்யலாம், அல்லது கம்பா செய்யலாம், தடியா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பண்பட்ட ஒரு பொருளா இப்ப நம்ம எல்லாருமே மாறி இருக்கிறோம். 26 நாளும் அல்லாஹ் பத்தி உண்டான விளக்கங்களை கேட்டு 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 நான் யாரு, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த விளக்கத்தை அப்படியே நம்ம ஏன்னா அப்படி மெழுகா உருகி இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சாஹிபு மகாமல் இஹ்சான் அப்படின்ற அர்த்தம். என்னம்மா அப்படி அந்த இல்மோடு இருக்கிற என்ன அந்த ஹாலோடு இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஹால் இருக்குது. ஏன் பாசி எல்லாத்துட்டையுமே ஆதிலாம் பேசினாரா இன்னைக்கு? பேசலையா? சரியான ஸ்பீச், அவரோட ஸ்பீச்சு இன்னைக்கு வாய்ப்பு அமையலையோ? என்னமா அப்போ இந்த நேரத்துல சாஹிபு மகாமல் இஹ்சான் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தன்னுடைய எல்லா நிலைகளிலையும் என்ன செய்ய வேண்டும்? அவரு அந்த ஷுஹூதுடைய ஹாலில் இருக்க வேண்டும். அவர் நின்னாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி. ஒரு மனுஷன் நிக்கணும் அல்லது உட்காரணும், வேற என்ன நிலைப்பாடுமா இருக்கு? படுக்கிறதுன்றது உட்கார்றதுல வந்துடும். என்னமா சொல்றீங்க? அல்லது சந்தோஷமா இருக்காது. சந்தோஷம்னா கல்யாணம் காட்சி, பிள்ளைய கட்டி கொடுக்கறது, அது இது வியாபாரம், அதுல கிடைக்கிற லாபங்கள் மொத்தமும் சந்தோஷம் தான். சந்தோஷமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது கை விட்டு போய் அவர் கவலையா இருந்தாலும் சரி, பிள்ளை வரல, பிள்ளை கிடைக்கல, அல்லது தவறி போச்சு, அல்லது எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இல்லை, நல்ல படிப்பு இல்லை, நல்ல உத்தியோகத்துல இல்லை, அல்லது நல்ல ஜாப், அப்படியே என்னென்ன பிள்ளைகள் சார்ந்த கவலையாக இருந்தாலும் சரி, எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வியாபாரியா இருக்கிறாரு, அல்லது கொடுக்கிறாரு, வாங்குறவரா என்ன செய்யற இருக்கிறாரு, அல்லது சந்தோஷத்துல சிரிக்கிறாரு, அல்லது துக்கத்துல அழுகிறாரு, இறை நேசத்துல அழுகிறாரு, எல்லா நிலைகளும் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஷுஹூதுரிய ஹாலில இருக்க வேண்டும். அப்போ அத்தனை அஷ்யாக்களிலும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த ருயத்து முஹக்கக்கா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என்னம்மா அந்த அந்த அகப்பார்வை என்ற அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்துல வெளிப்படையா நம்முடைய கண்கள்ல என்ன செய்யும்? ஹக்கை பார்ப்பது என்ன செய்யும்? மறைக்கத்தான் செய்யும். வெளிப்படையும் கண்கள் அப்படியே ரொம்ப நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாது, மறு உலகத்தை தான் பார்க்க முடியும். ஆனா அதனுடைய ஆசாறுகளை பார்க்கும் பொழுது அந்த உள் உணர்வு நமக்கு என்ன செய்ய கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னம்மா நமக்கு குளிர் வருத, குளிரை நம்ம உணர்றோமே, சொற்று போடுறோமே, மங்கி கேப்பு போடுறோமே, என்னம்மா அப்ப அது நமக்கு அந்த உணர்வை கொடுக்க போய்த்தானே, குளிர் உணர்வை கொடுக்க போய்த்தானம்மா. வெக்கன்ற அந்த ஹீட்டு சூடு நமக்கு கொடுக்க போய்த்தானே நம்ம என்ன செய்யறோம்? பனியனை கூட கழட்டி போட்டு உட்காரலாமா, ஃபேனுக்கு வைக்கலாமா, கூலிங் வைக்கலாமா, அந்த உணர்வு நமக்கு கொடுக்குதான் இல்லையா? உனக்கு சந்தோஷம் மோட கொடுக்குது, கவலையான மோட என்ன செய்து கொடுக்குது, என்னம்மா பயங்கரமான ஒரு ஆர்வமான மோட கொடுக்குது, அல்லது ஆர்வம் இல்லாத ஹாலை கொடுக்குது. இது நமக்கு ஏற்படுத்தல, ஒரு ஒரு மாற்றத்தை நமக்கு உருவாக்குது இல்லையா? ஒரு பரவசத்தை, ஒரு கவலைய, ஒரு ஒரு இன்பத்தை, ஒரு துக்கத்தை நமக்கு கொடுக்குதா இல்லையா? இல்லையா? இதே மாதிரி அத்தனையிலும் அல்லாவே நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி என்ன செய்யும்? வெளிப்படையா அந்த கண்களை வச்சு ரொம்ப பார்க்கறது என்ன செய்யும்? அது இந்த உலகத்துல நமக்கு வாய்ப்பு கிடையாது இல்லம்மா. ஆனா மறு உலகத்துல என்ன செய்யும்? அதாவது மீராமலம் வந்தாங்க, அப்படியே ஹாஸ்டல் கூட்டு போயிட்டே இருந்தேன். இன்னும் சார் நேற்று தாலியும் ஃபுல்லாவே அனீஸ் உஸ்தாதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்றாங்க. மகனா பின்னால நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அனீஸ் உஸ்தாது யாரும் தெரியாது, பின்னால வேற மகான், அவர் தான் அனீஸ் உஸ்தாது அவரு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க பாருங்க. தாலிம் வழியா வார்த்தைகளை கூட நம்ம கவனமா இருக்கணும் இல்ல? சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்துல அந்த அரசர் என்ன செஞ்சாரு? சபாசினி அந்த 7 வருஷங்களா என்ன செஞ்சார்? ஒரு கனவு கண்டார்.
அவர் கனவு கண்டு எதை கண்டாரு? வருஷங்களை தான் கனவு கண்டாரு. என்னம்மா அப்படித்தானே வருது? சபா சினீன் என்னம்மா 7 மாடுகள் அப்படித்தானே வருது? சபா எப்படி ஃபைசல் அந்த ஆயத்து? சபா பக்கராதி சமானி யஅகுலுஹுன்ன சபஉன் சபஉன் இஜாப் வசபஉ சுன்புலாத் வசபஉ குதுர் வயாபிசாத். அதானே மௌலியா? அல்லது வளவுனால வர்ற இதை சொல்றீங்களா நீங்க? பாதி சந்தேகம் வந்துட்டு யூசுப் சூராதானா அல்லது வளவண்ணல சம்மா ஒண்ணு அக்கால ஒண்ணு அப்படின்னு அந்த ஆயத்து வருமே, அதுல ஒரு சபான்னு ஆரம்பிக்க வேண்டி அப்படியே இதுல போயிட்டாரு. தொலைவச்சு இன்னைக்கு தான் பயங்கர மூடல் தொலைவச்சாப்புல. ஏன்னா அம்மானே கடைசி அம்மா. அதுல வேகத்தை பார்க்கணும். வருஷம் சேலை கவனிச்சிங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு பாசி சார். இன்னைக்காவது பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. பாவம் அம்சம் தொலைவச்சு போறாங்கல்ல. இன்னைக்கு அவன் ஹக்கவே பிடிக்கிட்டு தான் தொலை வச்சுக்கிட்டு ஏன் இல்லையா? டஃப்பான இடத்துல போனீங்க, உதவி செஞ்சீங்க, ஓகே. வருஷம் தொலை வைக்க மாட்டேன்னு எந்த ஹாப்ஸா மறுத்தாரு? இருக்கிற அவ்வளவு பேரும் நான் தொலை வைக்கிறேன்னு இருந்திருப்பாங்க. கவனிச்சிங்களா பாசிஸ்தாத? பாசிஸ்தா கவனிக்கல, நான் தொலைவிக்க வரல. சங்கீபெரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலயங்களை. அப்ப பாருங்க, அந்த யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த மன்னர் அவர் என்ன செஞ்சாரு? நான் என்ன செஞ்சேன்? சபா பக்கராத்துன்னு நான் பார்த்தேன், 7 வருஷம் சொல்லி நான் பார்த்தேன்றாங்க. ஆனா 7 வருஷம் சினின்னு தான் செஞ்சான், கனவுல கண்டாங்களே தவிர ஆக்சுவலா அதனுடைய விளக்கம் என்ன? பஞ்சம். பஞ்சமான அந்த கஹத்தை என்ன செய்யல அவங்க என்ன செய்யல, பார்க்கல. என்னம்மா? அதுக்கு பதிலா பஞ்சத்துக்கு பதிலா பஞ்சமான காட்சிகளை பார்க்கறதுக்கு பதிலா அல்லாஹ் அவங்க கண்ணில் காமிச்சது 7 வருஷன்ற வருஷத்தை தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? காமிச்சான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சங்கப்பெரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, ஒரு முஃமின் இப்படிதான் என்ன செய்யணும்னா, துன்யால யரா சுவர் பல்வேறு காட்சிகள் அவர் பார்க்க வேண்டும். எல்லா காட்சியும் பார்க்கலாம். அத்தா அம்மாவை பார்க்கலாம், அண்ணன் தம்பியை நம்ம பார்க்கலாம், கடைக்காரரை பார்க்கலாம், ஓனரை பார்க்கலாம், நமக்கு மேலுள்ள மாஸ்டரை பார்க்கலாம், உஸ்தாதை பார்க்கலாம். அதே மாதிரி உணவு வகையா இருக்கட்டும், இப்படிதான் நம்ம சூரத்தை என்ன செய்யலாம்? சூறாக்கள் அந்த உருவங்களை அந்த அஷியாக்களை நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்ன லா சூரத்தொலகு பி சபபின் நௌம பசீரத்திகி. அப்ப நம்மளுடைய அகப்பார்வையை கொண்டு அதுல நாம் எதை சுகூத் செய்ய வேண்டும்? ஹக்கை நாம் சுகூது செய்ய வேண்டும். அவங்க பார்த்த காட்சி வருஷங்கள் தானம்மா. ஆனா அது வருஷத்துக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அவங்களுக்கு? அங்க கஹத்து பஞ்சத்தை பார்க்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் பஞ்சம் என்பதை காமிக்காமல் என்ன செஞ்சான்? வருஷங்கள் என்பதை காமிச்சான். 7 கொளுத்த மாடு, 7 வறுமையான மாடு, அப்படி வருஷங்கள் தான் காமிக்கப்பட்டுச்சு. ஆனா வருஷம் என்ற சினீன் என்ற வார்த்தைக்குள்ள ஒளிந்திருந்த என்ன இருந்துச்சு? அந்த பஞ்சம் என்ற அந்த இருந்துச்சா இல்லையா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒளிந்திருப்பதை போன்று எல்லா அஷியாக்களை நாம் பார்த்தாலும் அந்த அஷியாக்குள்ளே இருக்குகின்ற ஹக்காக ஹக்கு ஜாஹிர் பசூரத்து ஷை, அல்லாஹ் தான் ஜாஹிரா இருக்குகின்றான். ஆனால் இந்த சூரத்தை என்ன செய்கிறது? ஷையாக என்ன செய்கிறது? வெளியே தெரிகிறது என்ற ஹாலை நாம் பார்ப்பதுதான் ஷுஹூது. என்னம்மா? அது ஹக்கீகத்துல் இஹ்சான், இஹ்சானுடைய ஹக்கீகத்தான ஷுஹூதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்களா இல்லையா? லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரன். நான் அறிவதை போன்று நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரித்து அதிகமாக நீங்கள் அழுவீர்கள். அப்ப 2 பார்வை இருக்குதா இல்லையா? ஏன் சத்தம்? 2 பார்வை இருக்குதா இல்லையா? அவளியா நான் அறிவதை போன்று நீங்கள் அறிந்தால் குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள். அதே பார்வை தான் நம்ம பார்க்கிறோம், நமக்கு அது தெரியல. ஆனா ஸல்லல்லாஹு இந்த பார்வைக்குள்ளே நம்ம பார்க்கிற இந்த உலகத்தை பார்க்கிற அதே நேரத்துல நம்ம பார்க்கிற இந்த மனிதர்களை பார்க்கிற மாதிரி ஸல்லல்லாஹு மனிதர்களை பார்த்தாங்க, ஆண்களை பார்த்தாங்க, பெண்களை பார்த்தாங்க, காடு கட்டையை பார்த்தாங்க, வீடுகளை பார்த்தாங்க, இன்னும் கோரிகளை பார்த்தாங்க, கோபுரங்களை பார்த்தாங்க, அதிகாரிகளை பார்த்தாங்க. ஆனா நம்ம பார்த்த மாதிரி தான் அவங்க பார்த்த மாதிரி தெரிஞ்சு இல்ல இல்ல, ஒரே பார்வை ஒரே தோற்றமா இருந்தாலும் அங்க பார்வையிலே மாறுபடுகிறது.
நான் பார்ப்பதை போன்று நீங்கள் பார்த்தால், நான் அறிவதை போன்று நீங்கள் அறிந்தால் நீங்க சிரிக்கவே மாட்டீங்க, அதிகமா நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா, 2 பார்வை இருக்கு என்பது நமக்கு புரியுதா வஹாப்? என்னமா 2 பார்வை இருக்குது என்று நமக்கு புரியுதா இல்லையா? அப்போ வெளியே அந்த காட்சிகளை நம்ம பார்த்தாலும் ஹக்கீக்கத்துல நம்ம எதை பார்க்க வேண்டும்? அங்க அல்லாஹ்வை நம்ம ஷுஹூது பண்ண வேண்டும். நமக்கு மிட்டாய் தெரியலாம், அல்லது கடைக்காரன் தெரியலாம், அல்லது ஜவுளி கடை தெரியலாம், அல்லது ரெடிமேட் கடை தெரியலாம், அல்லது சுற்றுலாத்தலம் தெரியலாம், அல்லது வாகனங்கள் நமக்கு தெரியலாம், அல்லது வீடுகள் தெரியலாம், கோபுரங்கள் தெரியலாம், அல்லது பாரத பிரதமர் அல்லது சிஎம் இங்க தெரியலாம், அல்ல பல நாட்டு காட்சிகள் தெரியலாம், அவங்களுடைய ஆராய்ச்சிகள் தெரியலாம், அவங்களுடைய ராக்கெட்டு, அவங்களுடைய ஏவுகணை, அல்லது அவங்களுடைய போர் யுக்திகள், அங்க இருக்கிற கடல்கள், என்ன கப்பல்கள் மூழ்கடிக்கப்படுறது, அது இதாகிறது, எந்த காட்சிகளை பார்த்தாலும் நம்ம எதுல சுகூதா இருக்க வேண்டும்? அங்கே நாம் ஹக்கை நாம் சுகூது செய்ய வேண்டும். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்னாங்க, மா ரஅய்து ஷையன் இல்லா வ ரஅய்துல்லாஹ கப்லஹு. என்னமா எந்த ஒன்றை பார்த்தாலும் அதுக்கு முன்னால நான் என்ன செய்வேன்? நான் அல்லாஹ்வை பார்ப்பேன் என்று சொல்லி காமிச்சாரு. சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை, விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் நேரம் இல்லையே, 3:45 ஆயிடுச்சு. இது பிறகு கியாமுல் லைல் நீங்கள் தொழுவணும், அதுக்கு பிறகு சஹருக்கான போகணுமே. என்னம்மா இனி அடுத்த வருஷம் ரமதான் இஜ்திமா தான் நினைக்கிறேன். ஏன் பாசி? அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் உட்காந்து தாலியமை நடத்துங்கன்னு யாரு வர போகிறோம்? அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. என்ன பாசி? ஏன் யாசி? அது அவங்களுக்கு 1008 வேலை இருக்குன்னு இந்த ரமதான ஒரு சாக்கா வச்சு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு இப்படி வாய்ப்பை கொடுத்தான். இல்முகள் அவ்வளோ ஏராளம் இருக்குது, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அங்கே வழி இல்லாமல் என்ன செய்தி இருக்குது. நீங்களும் கூட மாஷா அல்லா கிடைச்ச அந்த ஒரு ரமதானையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? 11 மாதமும் படிக்கிறீங்க, இந்த ஒரு மாதமும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்மை தெரிஞ்சுக்கணும்னு வந்ததெல்லாம் உண்மையிலே நீங்கள் அற்புதமான பிள்ளைங்க. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. என்னம்மா சில நேரங்களில் ஒரு மனித இயற்கையில் நம்ம கொஞ்சம் முன்பின் இருப்போமே தவிர, அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஷவுக்கோடு, இன்ட்ரெஸ்டோடு, ஆசையோடு நினச்சா நீங்கள் லீவ் எடுத்திருக்கலாம், நினச்சா ஏதாவது ஏமாத்திருக்கலாம், நினச்சா காரண காரியங்களை சொல்லியிருக்கலாம். என்னம்மா காரணங்கார சொல்றதுக்குலாம் பெரிய மேட்டரே கிடையாது. உஸ்தாமை நம்பி தான் ஆவாங்க, நோன்பு நேரமா இல்லையா? ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுல இருந்து நீங்கள் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போக வர இருந்தீங்க, தூரமாக என்ன செஞ்சீங்க? நோன்பு வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்வீங்க? ப்ராக்டிக்கலுக்கு கிளம்பி போய் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிட்டு, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு, திரும்ப நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் தாலீம் அட்டன் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லாஹ் இந்த ஹாலை நீ பொருந்திக்க அல்லாஹ். இந்த நேரம் சரியான அந்த ஹால் அப்படியே உருகி இருக்கிற ஒரு அற்புதமான நேரமா இருக்குது. அல்லாஹ் இந்த ஹாலை நீ பொருந்திக்கோ. பொருந்துறதோ மட்டுமில்ல, இது எங்களுக்கு நிரந்தரமா தாயும் காயமா நீ ஆக்கி விடாது. அப்படியே சோடா கேஸ் மாதிரி ஒரு வேகத்தை அப்படியே ஆஃப் ஆகி திரும்ப அடுத்த வருஷம் அந்த சோடா கேஸ் வந்தா பரவாயில்லை, ஹயாத் மவுத் இருக்குது. என்னம்மா என்ன கேரண்டி இருக்கு? என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இளைஞரா இருந்தா என்ன, வயசானவங்களா இருந்தா என்ன? அப்போ கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம். அத்தைய வாய்ப்பாளர் ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான். தொடர்ந்து நம்ம அல்லாட்ட துவா செய்வோம். இந்த ரமதான் இஜ்திமால் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். என்ன வேலையாக இருந்தாலும் அதில் கலந்துக்கிற ஒரு ஆசையை நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த ஜாப்ல இருந்தால் என்ன, அந்த உஸ்தாமர்கள் அப்படியே வாழ்த்தி போத்தி உங்களை வரவேற்க போகிறாங்க. சான்ஸ் விடாது. நம்ம இப்போ நம்ம தொழுது எல்லாருமே அந்த பட்டம் ஆலிம்களை பேசும்போது சொன்னாங்க, நம்ம தொழுந்ததுலேருந்து அத்தனையுமே நமக்கு இங்கே இருந்ததுனால கிடைச்சாங்க. முதல் நோம்பில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நாளையை நினச்சி பாருங்க. நாளைக்கு நம்ம விடுமுறை நம்ம முடிச்சுட்டு ஊருக்கு போகிறோன்றதை நினச்சி பாருங்க. அதுக்கு முன்ன நடந்த அந்த குர்ஆனுடைய திலாவத்து, திக்ர் மஜ்லிஸு, தௌபா மஜ்லிஸு, அந்த அழகா நின்று ஒரு தக்பீர் தஹரீமாவோடு இஷா ஜமாத்து தராவிஹி கிடைச்ச அந்த வாய்ப்புலாம் நினச்சி பாருங்க. என்னம்மா மிஸ் பண்ணா எனக்கு கூட வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் 29 கதையை சொல்றதானே செய்கிறோம். என்னம்மா நீங்கள் என்ன பெருசாக நினைக்கிறீங்க, நான் உங்களை பெருசாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன கண்டு பயப்படுறீங்க, நான் உங்களை கண்டு பயப்படுறேன். நம்ம எல்லாருமே அல்லாஹ் கண்டு பயப்படுறோம். என்ன இந்த பயங்கள் நமக்கு சேர்ந்து நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டு, ஏன் சைஃபு சார் ஃபசுல் சார் இருக்கானோ என்ன ஃபசுல் உண்மை தானே? அல்லாஹு அக்பர். நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுமா. நம்ம அல்லாஹ் நாங்கள் உஸ்தாமெல்லாம் அந்த ஆசையில தான் இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த வாய்ப்பை விட்டுறவே கூடாதுண்டு. என்னம்மா ஒன்றும் இவங்க கலந்துக்கிறோம் அல்லது இவங்க நடத்தணும், அதுதான் இனி. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين